கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றார். எனக்கு அருமையானவர்களே, அருமையான ஒரு வெளிப்பாட்டின் வார்த்தை. இயேசுவை பார்த்து பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீர் தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை. He said unto them, but whom say that I am? Peter answered and said, the Christ of God. நிச்சயமுள்ள தேவனுடைய குமார், தேவனுடைய கிறிஸ்து என்று சொல்லுகிறான். எவ்வளவு அருமையாக இந்த வாசகத்தை பேதுரு சொல்லியிருக்கிறார் பாருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இன்றும் இயேசுவை நாம் யார் என்று சொல்லி அங்கீகரித்து அல்லது ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சாவாமை உடையவராய் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். சீஷர்களிடத்தில் கேட்கிறார், என்னை யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள்? மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை நான் பார்க்க முடியும். அதற்கு அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானகன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா, எரேமியா அல்லது நீர் ஏதோ ஒரு வகை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது அவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? உலகம் என்னை யார் என்று வேண்டுமானாலும் சொல்லட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட உடனாகத்தான் பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையாக பேதுருனுடைய நாவிலிருந்து வந்திருக்க வேண்டும். எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தையை இவர் சொல்லுகிறார். இந்த நாளிலும் தேவன் இதை எதிர்பார்க்கிறார். நாம் அவரை யார் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் இந்த நாட்களிலே அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோமா? எனக்கு அருமையானவர்களே, அவர் கைவிடாத கர்த்தராக இருக்கிறார். அவர் நம்மை விட்டு தூரம் போகிற தேவன் அல்ல. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வல்லமை உள்ளவர். அவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு மேன்மையானவர்களை செய்வார். இவ்வளவு வல்லமை உள்ள தேவன் இடத்தில் தான் பேதுரு சொல்லும் பொழுது சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் போவோம்ப்பா? நித்திய ஜீவன் உம்மிடத்தில் உண்டு. இந்த நாளிலும் நம்முடைய வாழ்வில் பலவிதமான போராட்டங்கள், கலக்கங்கள், கவலைகள், எதிர்மறையான காரியங்கள் நடக்கிறது என்று கலங்கி போயிருக்கீங்களா? இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மை விட்டு தூரம் போகிற தெய்வம் அல்ல. அவரிடத்தில் தான் நாம் நன்மையை பெற்றிருக்கிறோம். இன்னும் மேலான நன்மைகளை அவர் தர வல்லமையுள்ளவர். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆண்டவரே, நான் எதிர்பார்த்த நன்மை நினைக்கல, அதை காட்டிலும் இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பயப்படாதே. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய கிருபையின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அன்று பேதுரு சொன்னவண்ணமாய் நாங்களும் அறிக்கை எடுக்கிறோம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் உம்முடைய ஆறுதலை கொடும், உம்முடைய மேன்மையை கொடும் ஆண்டவரே. உம்மை துதிக்கத்தக்கதான இருதயத்தை கொடும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களில் தேவைகளோடு கூட ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நோக்கி பார்க்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.